இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. இந்த புதிய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசினாலும் கிருபையினாலும் உழைத்திருக்கிறோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவருக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லுவோம். கடந்த நாட்கள் எப்படியாக இருந்தாலும் இந்த புதிய நாள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ நாங்கள் முன் வருவோம். ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரையும் நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் நிறைவாய் பெற வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காலையில் இருந்து நாங்கள் ஜெபம் செய்வோம். நிம்மதியான தொடக்கமாக இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளும், நாங்கள் பயணிக்கிற ஒவ்வொரு பாதைகளும், நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையினூடாக நாங்கள் இன்றைக்கு ஆழமாக சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பயன்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து இந்த வார்த்தையினூடாக நாங்கள் தியானித்து ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கின்றது, அவருடைய செவிகளோ அவர்களுடைய ஜெபத்துக்கு செவி சாய்க்கின்றது என்று. இந்த வசனம் நம் கடவுள் தம்மை நம்பி நீதியாக வாழும் மக்களை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்லுகிறது. நாங்கள் ஒருவராக இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நம் மனதில் உள்ள கவலைகளையும் நம் ஜெபங்களையும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்றைய உலகத்தில் பலர் தனிமை, பயம், எதிர்கால அச்சம் போன்றவற்றால் துன்பப்படுகின்றோம். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு சில நேரங்களில் எங்களுடைய மனதுக்குள்ள வரலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கவனமாக கேட்கிறார். இது நமக்கு நம்பிக்கையும் துணிவையும் தரும். அதே சமயம் இந்த வசனம் நமக்கு தருகின்ற ஒரு பாடம். தீமை செய்பவர்களுக்கு எதிராக ஆண்டவருடைய முகம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. நாங்கள் எப்போது நியாயமானதும் நேர்மையானதுமான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்க்கையில் எளிதான வழி சில நேரங்களில் தவறானதாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழ்வதே உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதனால் இந்த காலை நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நாம் நேர்மையாக வாழ வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், கடவுளை நம்பி ஜெபிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் தனியாக இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய கண்கள் எப்போதும் நம்மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் நம் ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிறது. எப்படி ஒரு குழந்தைய தாயும் தகப்பனும் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறாங்களோ, அவருடைய சின்ன சின்ன அசைவும் எப்படி அவர்களுக்கு தெரிகிறதோ, அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய அசைவும் எங்களுடைய செயலும் எங்களுடைய தகப்பனுக்கு தெரியும். நிச்சயமாக அவர் எங்களோடு செயலாற்றுவார். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் பெற்றுக் கொடுப்பார். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஜெபமும் நிச்சயமாக அவருடைய செவி கேட்டும். அவர் குறித்த காலத்தில் அதை உங்களுக்கு பெற்று தருவார். எந்த உண்மையை மனதில் வைத்து இன்றைய நாளை நம்பிக்கையோடும் சமாதானத்தோடும் தொடங்குவோம். ஆமேன்.